சுப்மன் கில் ஒரு கேப்டனா என்னென்னலாம் பின்னாடி பண்ணுறாருங்கிறது உங்கள் யாருக்கும் தெரியாது. அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேஎல் ராகுல் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துடைய இந்த 5வது டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா வெற்றி பெற்று இந்த சீரீஸை 2-2 ட்ரா பண்ணதுக்கப்புறமா சில பேர் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஆஹா நம்ம இப்படியா யோசிச்சோம் இந்த இந்தியன் டீம் பற்றி அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. அதில் முக்கியமாக வந்துட்டு சுப்மன் கிலோட கேப்டன்சி மேலே வந்து ஒரு கொஸ்டின் நம்ம சேனலில் நம்மளே பேசியிருந்தோம். இவர மாதிரி ஒரு யங் பிளேயர் மேலே பிசிசிஐ இந்த ஒரு ப்ரெஷரை போடுறது வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லி. பட் அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பதில் அவர் கொடுத்துருக்காரு. நான் இந்த எல்லா ப்ரெஷரையும் எடுத்து வாங்கி அதை அப்படியே அழகாக சோக்கின் பண்ணி பதிலுக்கு பாசிட்டிவிட்டியை மட்டுமே டீமுக்கு ஸ்ப்ரெட் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்றத அவர் காட்டியிருக்காரு. அதை தான் கேஎல் ராகுல் சொல்லியிருக்காரு. ஸோ கேஎல் ராகுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சுப்மன் கில் வந்து ஒரு கேப்டனாக வந்து இன்னும் ஜெயிக்கிறதுக்கு நிறைய மேட்சஸ் இருக்குது, நிறைய சீரீஸ் இருக்குது, கற்றுக்கிறதுக்கான லேர்னிங் கர்வ்ஸ் இன்னும் நிறைய அவருக்கு அமைய போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் விட முக்கியம், ஒரு கேப்டனாக அவர் இருக்கிற எஃபர்ட்ஸ் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கிறாரு. அது வந்து ஆன் ஃபீல்டு மட்டும் கிடையாது, ஆஃப் ஃபீல்ட்லேயுமே வந்து பிளேயர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங், டீமாக நாங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் பர்சனலாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளேயர்ஸ்கிட்டையுமே அவர் வச்சுருக்கிற அந்த ஒரு ரேப்போ பாண்டிங் எல்லாத்தையுமே இந்த சீரீஸ் அவர் இன்னும் டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ மேட்சஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் சுப்மன் கில் ஒரு கேப்டனாக என்ன மாதிரி நடந்துட்டு இருந்திருக்காரு, அது மேட்சஸ் முடிஞ்ச அந்த டேவோடைய எண்டுக்கு அப்புறமா இன்னொரு டே விளாட போகிற கேப்பில் கூட அவர் எப்படி தான் பிளேயர்ஸ் கிட்ட வந்து அந்த ஹோட்டல் ரூமில் இருக்கக்கூடிய அந்த பிஹேவியராக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் ரூம் பிஹேவியராக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே அந்த பாண்டிங்கை வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் டெவலப் பண்ணிகிட்டே வந்திருக்காருன்றது வந்து கேஎல் ராகுல் சொல்வதன் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு கேப்டனாக நான் ஏன் உன்னை வந்து மதிக்கணும், நீ அந்த கேப்டன்ற ஒரு ரெஸ்பெக்டை என்கிட்ட கேட்டு வாங்கக்கூடாது, நீ ஒரு கேப்டன்ற ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்லேயுமே. ஏன் ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நம்ம வந்து ஸ்போர்ட்டே விட்டு நார்மலாக எடுத்தனா கூட ஒரு கிளாஸ்லேயே லீடர்னா எதுக்கு நான் அவனை ஒரு லீடராக பார்க்கணும், நான் ஏன்டா அவன் பேச்சை கேட்கணும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தோணக்கூடாது. இவன் தான்ப்பா சூப்பர், ஓகே ரைட், நீ என்ன சொன்னால் நான் கேட்குறேன், நீ என்ன சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு தாட் எப்போ வரும்னா நீங்கள் அந்த ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணும்போது. அந்த ரெஸ்பெக்டை சுப்மன் கில் ஏர்ன் பண்ணியிருக்காரு இந்த சீரீஸ் மூலமாக. கேஎல் ராகுல் மேலே ஒரு சீனியர் பேட்டர் இப்படி ஒரு ப்ரைஸை கொடுக்குறதுங்கிறது சும்மா ஒரு கேமராக்காக கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதுவும் கேஎல் ராகுல் மாதிரி ஒருவர் கண்டிப்பாக சொல்கிறாருன்னா அதில் ஒரு நல்ல சப்ஸ்டன்ஸ் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ கேஎல் ராகுலின் வார்த்தைகள் படி பார்க்கும்போது சுப்மன் கில் ஒவ்வொரு யங் பிளேயர்ஸ் அண்ட் சீனியர் பிளேயர்ஸ் கிட்டையுமே அந்த ஒரு பாண்டிங்கை கொண்டு வந்து ஒரு கேப்டனாக அந்த ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணியிருக்கிறது இந்திய கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா பிசிசிஐயோடைய இந்த டெசிஷன் எங்கே வேணாலும் பேக் ஃபயர் ஆயிருந்திருக்கலாம். ஏன் ஒரு காலத்தில் வந்து ஒரு முக்கியமான இந்தியன் கிரிக்கெட்டர் அப்போ இருந்த ஒரு கேப்டன் மீது சில வருஷங்களுக்கு முன்னால் தான் இந்த கேப்டன் சரியில்லைங்க, இவர் வந்து இவருக்கு ஃபேவரபுளாக நடந்துக்கிறாரு, அவருக்கு ஃபேவரபுளாக நடந்துக்கிறாரு, டீம் செலெக்ஷன் கூட வந்துட்டு இவருக்கு யாரெல்லாம் வேணுமோ அவங்க எடுத்துக்கிறாரு, இது எனக்கு சரிப்பட்டு வரலன்னு சொல்லி பிசிசிஐக்கு மொட்டை கடுதாசி எழுதின காலம்லாம் உண்டு சில வருஷங்களுக்கு முன்னால். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல சுப்மன் கில் போன்ற ஒரு ஏர்லி 20s இருக்கக்கூடிய மிட் 20s இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் உள்ளே வந்து இறங்கி மொத்த டீமையுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராரோ இல்லையோ, ஆனால் தன்னுடைய அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே எல்லா பிளேயர்ஸையும் வச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து அதுவும் முதல் சீரீஸ்லேயே அவே சீரீஸில் நம்ம கண்டிப்பாக அதை வந்து பாராட்டியே ஆகும். அப்படிப்பட்ட ஒரு கேப்டன்சி இருக்கும்போது தான் அந்த ஒரு டோட்டல் பாண்டிங் இன்சைட் த டீம் அவுட் சைட் த கிரவுண்டுன்னு சொல்லி எல்லாமே டெவலப் ஆகும். அது ஆன் ஃபீல்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஓரளவுக்கு அதுவுமே கூட ஹெல்ப் பண்ணியிருக்குன்றதை நம்மளால் இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ சுப்மன் கில்லுடைய கேப்டன்சி பிசிசிஐயை பேக் ஃபயர் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னா இந்த சீரீஸோட ஆரம்பத்தில் இருந்த எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக பேக் ஃபயர் பண்ணலை. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் தன்னுடைய கேப்டன்சியில் அத்தாரிட்டியை ஸ்டாம்ப் பண்ணியிருக்காரு. எஸ் அஃப்கோர்ஸ் ஏரியாஸ் டு கன்சர்ன், ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இன்னும் நிறைய இருக்குது அவருடைய கேப்டன்சி கால்ஸில். சில இடங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு யங் பிளேயராக கற்றுக்க வேண்டியது இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாது. இங்கிலாண்டில் போய் இந்த மாதிரி ஒரு யங் டீமை வச்சு முக்கியமான விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் இல்லாதப்போ, அஸ்வின் போன்ற ஒரு ஆல்ரவுண்டர் இல்லாதப்போ 3 பேருடைய பேக் டு பேக் ரிட்டையர்மெண்ட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டையும் மேட்சுக்கு மேட்ச் ரெடி பண்ணி ஓரளவுக்கு அவர் வந்திருக்காருங்கிறது வந்து பாராட்டத்திற்குரிய விஷயம். அதில் நம்ம கண்டிப்பாக கம்பீரையும் வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய இமோஷன்ஸை நல்லா அழகாக காட்டக்கூடிய சம்பவங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் முக்கியமாக இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சப்போ ஒரு பெரிய சென்ஸ் ஆஃப் ரிலீஃபை பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் வந்து கௌதம் கம்பீர் கொடுக்கும்போது ஓகே ரைட்டு, மூஞ்சியில் சிரிப்பே காட்டாத ஒருத்தர், அமைதியாக எல்லாத்துக்கும் இருக்கிற ஒருத்தர் இப்படி என்ஜாய் பண்ணுறாருன்னா அப்போ அந்த வெற்றி வந்து எவ்வளோ முக்கியமானது அவங்களுக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கு முன்னாடி சில சீரீஸோடைய லாஸை பார்த்து வந்த கௌதம் கம்பீருடைய கோச்சிங்க்குமே இந்த சீரீஸோட ட்ராங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை தான் நம்ம பார்க்கணும். அடுத்த மைல் ஸ்டோன் எங்கே செட் பண்ண போகிறாங்க, இந்த 2 பேருடைய இந்த காம்பினேஷன் கௌதம் கம்பீர் அண்ட் சுப்மன் கில் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீரீஸ் முடிவில் சுப்மன் கில் ஆஸ் அ கேப்டனா உங்களுடைய மனசில் என்ன இடம் பிடிச்சிருக்காரு
நீங்கள் அவர் ஒரு நல்ல கேப்டன் தாங்க, இவரை எடுத்துகிட்டு போவாங்க நம்ம அவ்வளோதாங்க அப்படின்னு ரெடி ஆகிட்டீங்களா? இல்லை இன்னுமே உங்களுக்கு எந்த இடங்களில் இவருடைய கேப்டன்சியில் இஷ்யூ இருக்குது? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாய்.